நம்ம சினிமாவில் தான் நம்ம பார்த்துருக்கோம் விஜய் அவர்களை. அதில் பேசியே விஜய் இப்படி பேசுறது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளே ஃபிட் பண்ணிக்கலாம். ஏன்டா புதுசாக விஜய் வந்து மைக்கை பிடிச்சிக்கிட்டு அன்பு சகோதரர்களே, அன்பு நிர்வாகிகளே, பொதுச் செயலாளர் அவர்களே அப்படின்லாம் பேசினா நமக்கு கண்டிப்பாக பிடிக்காது. ஏன்னா விஜய் நம்ம அப்படி பார்த்தது கிடையாது. அவர் சாதாரணமாக என்னோட பேச்சை தொடங்கினார். விஜய் அவர்கள்லாம் வந்து அந்த கட்சியில் இருக்கிற பிரச்சனையை ஊர்ந்து கவனிச்சிருக்கிறாரு. அவருக்கு புரியுது தாவேக்கால ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது புரியுதுங்கிறது அவருடைய பேச்சில் வெளிப்பட்டுச்சு அப்படின்னு தான் பார்க்கலாம். ஏன்டா விஜய் அவருடைய பேச்சில் கிளியர் மெசேஜ் டு அந்த நிர்வாகிகள், அந்த செயல் வீரர்கள், அந்த கூட்டத்தில் இருக்க சில முக்கிய நிர்வாகிகளுக்கு. ஏன் நிர்வாகிகள் அனைவரும் சுதந்திரமாக செயல்படணும் அப்படின்னு சொன்னார் விஜய். அதன் பிறகு இன்னொன்று சொன்னார், சுதந்திரமாக செயல்பட விடணும். யார் வர செயல்பட விடணும்? சில பேர் சுதந்திரமாக செயல்படுறவங்கள சில பேர் தடுக்கிறாங்க. சில நிர்வாகிகள் தாவேக்காவில் உள்ள சில நிர்வாகிகளே தடுக்கிறாங்கங்கிற பேச்சு நிறைய இருந்துச்சு. ஏன்டா அவரை தாண்டி தான் நான் போகணுமா, இவரை தாண்டி தான் நான் போகணுமா, நீ என்ன விட பெரிய ஆள் ஆகிடுவியாங்கிற பிரச்சனைகள்